மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா மேலே ஒரு கூர்மையான விமர்சனமானது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு. ஆக்டிவாகவே இல்லைங்க, கட்சி ஆக்டிவாக செய்திகளை கிரியேட் பண்ணல, தலைவர் பார்த்தீங்கன்னா களத்துக்கு வரணுங்க, களத்துக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் மட்டும்தானங்க கட்சி ஆக்டிவாக இருக்கும், அப்போ தானே 2024 ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மூத்த அரசியல்வாதிகள் அல்லது மூத்த விமர்சகர்கள்னு சொல்லி ஒரு சில பேர் பேசுகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தாவேக்கால இருக்கக்கூடிய சில பேர் நம்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த செய்தியை பெருசாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க நோக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி நல்லா இருக்கணும், தலைவர் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமாக இருக்குது. ஆனால் தலைவரோட பாலிடிக்ஸே இங்கே புரியாமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமும் என்னுடைய வருத்தமும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அரசியல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அரசியலுக்கு வந்தால் இதை தான் பண்ணணும், இங்கே கையை காட்டணும், இங்கே கும்பிட்டு விழுகணுங்கிற ஒரு அரசியல் பாணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலையை செய்ய நம்ம அண்ணன் வரல. நம்ம அண்ணன் வேறு ஒரு அரசியல் பாணியை இங்கே வகுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் 6 பிரச்சனையை தீர்த்துருவார் அப்படிங்கிற பெருநம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் தெளிவாகவும் என்னுடைய புரிதலை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது தாவேக்கால தீர்க்கமாக திட்டமிடப்பட்டு இருக்கு. ஒரு பாரத் ஜோடா யாத்திரா ராகுல் காந்தி அவர்கள் நடத்தும் போது அதற்கு முன்னாடி எவ்வளோ பெரிய திட்டமிடல் இருந்துச்சுன்னு சொல்லி சில காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்ட்ட கேளுங்க. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா அவரும் இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நடத்தினார். அதற்கு முன்னாடி எவ்வளோ பெரிய திட்டமிடல் இருந்துச்சுன்னு சொல்லி கேளுங்க. மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறதுக்கு மிக ஆழமான திட்டமிடல் தேவை. அது இப்போ தாவேக்கால ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. இங்கே நான் மக்கள் சந்திப்பை நான் குறிப்பிட போகிறதில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி மக்களை விஜய் அண்ணா சந்திப்பாருங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா இதை வந்து பண்ண மாட்டாருங்க, போராட்டம் பண்ண மாட்டாரு, ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கல்ல, அப்படியே பண்ணாலும் அதில் விஜய் அண்ணா கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் தெளிவாளமாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அடுத்து நம்ம பேச போகிற 6 விஷயத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிட்டால் தான் அந்த 6 விஷயம் ஆழமாகவும் தெளிவாகவும் புரியும். அதாவது நம்ம தலைவர் 6 பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கார். அதற்கு முன்னாடி நம்ம தலைவர் களத்துக்கு வந்து போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இல்லை கட்சிக்காரங்களை தினசரி ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பெருசாக சொல்கிறாங்க. நம்ம கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய தோழர்களே சில பேர் பார்த்தீங்கன்னா புகைப்படத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் விஜயண்ணா வந்து பண்ணால் ஒரு ரீச் இருக்கும்ல, மற்றவங்க பண்ணுறதுக்கு விஜயண்ணா பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. விஜய் அண்ணா ஏன் வரமாட்டாங்க அப்படிங்கிற பிரதானமான கேள்வி உங்க மனசுல இருந்தா எப்ப விஜய் அண்ணா வருவாங்க அப்படிங்கிற பதில நான் இந்த வீடியோல சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாவே அதை வந்து மக்கள் போராட்டமா மாத்தி விட்டுருவாப்ல. அதனால தான் காந்தியோட போராட்டம் அப்படிங்கிறது வெள்ளக்காரங்களுக்கு பெருங்குடைச்சலா இருந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கமா இருக்கட்டும், உப்பு சத்தியாகிரமா இருக்கட்டும், வெள்ளையனை வெளியேறாக்கிறோம், இது அத்தனையுமே பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் அறிவிச்ச போராட்டம் தான். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இதை மக்கள் போராட்டமா மாத்திருவாங்க. எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபரும் தனிப்பட்ட கட்சியும் நடத்தின போராட்டம் இங்கே வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. கூட மக்கள் சக்தி உள்ள வந்தால் மட்டும்தான் அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஜெயிக்கும். இல்லைனா அது ஒரு நாள் தலைப்பு செய்தியாக இருக்கும், அதை தாண்டி அதில் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்காரு, சீமான் அவர்கள் போராட்டம் பண்ணினே இருக்காரு. இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது தீர்வுகளை கொண்டு வந்து கொடுத்துருக்க நமக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் கத்துனாரு போனார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் பார்க்க முடியுமே தவிர இதை தாண்டி இதில் வேற எதுவுமே இல்லை. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த தரவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்தில் ஜெயிச்சிருக்கு, ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் போராட்டம் ஆனிச்சு. டங்ஸ்டன் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டம் மூலமா அந்த போராட்டமானது அங்கே தீர்க்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் ஸ்டெர்லைட் ஆலை இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி மக்கள் போராட்டம் எங்கெங்க வருதோ அந்த போராட்டங்கள் மட்டும்தான் இங்கே தீர்வை தருதே தவிர காந்தி அவர்கள் பண்ண அதே அரசியலை விஜய் அண்ணா பண்ணணுங்கிறது தான் ஆழமாகவும் தெளிவாகவும் என்னுடைய மிகப்பெரிய கணிப்பாக இருக்கு. விஜய் அண்ணா களத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிச்சார்னா அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் பிரச்சனையாக மாறும், மக்கள் பிரச்சனையாக மாறி தீர்க்கப்படும். அதற்கான காலத்துக்கும் சூழலுக்கும் விஜய் அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலமும் சூழலும் வந்துச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கு நம்ம அண்ணன் களத்தில் நின்று அடி அடிச்சார்னு வைங்களேன், அந்த பிரச்சனை தீந்துரும். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய தலைவர். டெம்ப்ளேட் அரசியல் அவர்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கத்துனாலும், யாரோ நம்ம கட்சியை மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கத்துனாலும், சொந்த கட்சிக்காரங்க கத்துனாலும் விஜய் அண்ணா காதில் போட்டுக்க மாட்டார். ஏன்னா அவர் டெம்ப்ளேட் அரசியல் பண்ண வரல அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். இப்போ நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தார்னா அந்த தீர்வுகளை நோக்கி ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக அதில் 100% தன்னுடைய இன்புட்டை கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பரந்தூர் போராட்டத்தை விஜய் அண்ணா கையில் எடுத்திருக்காங்க. பரந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா தாவேக்கா தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு தாவேக்கா வந்துடுச்சு. என்ன காரணங்கள் அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்குமே ஆழமாகவும் தெளிவாகவும் தெரியும். என்ன பண்ணலாம், இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியோட மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் போடலாம், பொதுக்குழு செயற்குழுவில் தீர்மானம் போடலாம். முதல் விஷயத்தை விஜய் அண்ணா செஞ்சுட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்கள் அந்த மக்கள்
போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் நிற்கணும். ஏன்னா இந்த விஷயம் நடக்கக்கூடாது. இந்த விஷயத்தை நடக்கூடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அத்தனை செய்யணும். நம்ம போய் நேரடியாக அவங்களோட பங்கேற்போம். அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் பங்கேற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் இருக்கும். அந்த போராட்டக்காரர்களை தொடர்ச்சியாக நம்ம கான்டாக்ட்லேயே இருப்போம். கான்டாக்ட்லேயே இருந்தோம்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கபலமாகவும் துணையாகவும் இருக்கும். பரந்தூருக்கு ஏகப்பட்ட தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போனாங்க. 1000ஆம் நாளை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி அந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு உறுதுணையாகவும் துணையாகவும் நிற்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் பார்த்தீங்கன்னா விஜயண்ணா தான். ஏன்னா ஒரு பிரச்சனை எடுத்தார்னா முடிக்கிற வரைக்கும் சும்மா விட மாட்டார். பரந்தூர் விஷயத்தில் மக்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் தயார் அப்படிங்கிறத ஆணித்தனமாகவும் தெளிவாகவும் சொல்கிறாங்க. பரந்தூர் விஷயம் அப்படிங்கிறது தாவேகா விஜய் அவர்களை தாண்டி பரந்தூரில் விமான நிலையம் வரவே வராது. இந்த பிரச்சனைக்கு எங்கள் அண்ணன் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. 2026க்கு முன்னாடி இல்லை, 2026க்கு பின்னாடி கூட இந்த இடத்துல தாவேகாவோட எங்கள் தலைவரோட நிலைப்பாடு மாறாது. இந்த இஷ்யூவை விஜயண்ணா கையில் எடுத்து மிக தீர்க்கமாக மிக தெளிவாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வவுப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தம் ஏன் தவறானதாக இருக்கு அப்படிங்கிறத அறிக்கை மூலமாக கேள்விகள் மூலமாக முதல்ல ஒரு பேசுபொருளை உருவாக்குனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மசோதா ஜனாதிபதி அவர்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டென்ஷனுக்காண்டி ஒரு போராட்டத்தை அறிவித்து பொதுச் செயலாளர் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை அறிவித்து ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் பண்ணாங்க விஜயண்ணா. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தோட இந்த விஷயத்தை நம்ம விட்டோம்னா இது போகாது, சரியா இருக்காது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் உறுதியாக எப்படி நிற்கலான்னு பார்க்கும்போது சட்ட போராட்டம் தான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டத்தை நோக்கி நகர்ந்து அபிஷேக் மனு சிங்கிமாய் ஒரு வழக்கறிஞரை போட்டு அந்த இடத்துல ஒரு ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடை உத்தரவுங்கிறது இந்த வாதம் இவர் வச்ச வாதம் மூலமாக தான் அதில் தடை உத்தரவு கிடச்சிச்சு. மறுபடியும் இந்த வழக்கில் சும்மா இல்லை, மறுபடியும் நான் ரீஜாயின்டர் அந்த வழக்கில் ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா இந்த வழக்கில் ஆரம்ப கட்ட நீதி எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் கடைசி வரைக்கும் இதில் போராடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி முதல்ல இந்த வழக்கிலேருந்து முதல்ல கொடுக்கப்பட்ட நீதியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க சில கட்சிகள். அதே நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல நான் உள்ளே போவேன்னு சொல்லி உள்ளே போய் இப்போ வரைக்கும் இந்த இடத்துல பக்கபலமாகவும் துணையாகவும் நிற்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறாங்க. அதாவது திமுக அரசிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. திமுக நம்மளோட எவ்வளோ பெரிய எதிரின்னு தெரியும். எப்போ கட்சியாக நீ வழக்கு போட்ட, அரசாக வழக்கு போட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும்ல, அந்த வேலையை நீ செய்ய வேண்டியதானன்னு சொல்லி திமுகவை வழக்கு போட சொல்லி ஆதவ் அர்ஜுன் அவர்களை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த இடத்துல வவுப் விஷயம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட வேண்டிய விஷயங்கிறதுல விஜயண்ணா தீர்க்கமாக இருந்து இப்போ வரைக்கும் அந்த இடத்துல பக்கபலமாகவும் துணையாகவும் நின்றுட்டு இருக்காங்க. இது விஜயண்ணா கையில் எடுத்த ரெண்டாவது பிரச்சனையா இருக்கு. இப்போ மூணாவது மக்களே, பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல தலைவர் சமரசம் பண்ணிக்கவே இல்லை. பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காண்டி தலைவர் எவ்வளவு தூரம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்றேன். பெண்களுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பவம் நடந்தோன்னே கைப்பட கடிதம் எழுதி தமிழ்நாடு முழுக்க விநியோகம் பண்ண வச்சார். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு அஜாக்கிரதையான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு அண்ணனா பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொண்ணுக்கும் இனிமேல் இப்படி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கைனா நிர்பயா நிதியை பயன்படுத்தி, உன்னை குறை சொல்றது என் வேலை கிடையாது, நிர்பயா நிதியை பயன்படுத்தி இந்த வேலையை பாருப்பா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சார். இதோட நம்ம தலைவர் சும்மா இல்லை, பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நிகழ்ந்தா அந்த குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க குறைஞ்சபட்சம் 90 நாளுக்குள்ள அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஏன்னா வழக்கு ஏறிங்கவே ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த குற்றவாளிகள் வந்து வெளியே சுத்தி தீர்றாங்க. 6 வருஷத்துக்குள்ள தண்டனைங்கிறது தான் சரியா இருக்காது. 90 நாளுக்குள்ள தண்டனை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்வை பேசினார். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தில் வாழ்த்து சொல்லும் போது மகளிரே நீங்க பாதுகாப்பாக இல்லைங்கிறது எனக்கு தெரியும், அண்ணனா நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு காணொலி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு நம்மளை ஏமாத்திருச்சு, அண்ணன் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அடையாள ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்த சொன்னாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஆமா இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சார். இந்த மாதிரி பெண்களுக்கு எப்பப்பெல்லாம் பாதுகாப்பு குறைபாடு நிகழுதோ, பெண்களுக்கு எதிராக எந்த மாதிரிலாம் குற்றங்கள் நிகழுதோ, பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் தலைவர் ரொம்ப ஆழமாகவும் தெளிவாக நிற்கிறாரு. இதற்கு எதிராக பிரச்சாரங்களையும் கருபொருட்களையும் தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு இருக்கார். இந்த பிரச்சனையை தலைவர் 2026க்கு முன்னாடி தீர்க்க முயற்சி பண்ணுவார். இல்லைனா அதிகாரத்துக்கு வந்து 2026க்கு அப்புறம் இந்த பிரச்சனையை எவ்வளவு தெளிவாக தீர்க்கிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அப்படிங்கிற நம்மளுடைய கொள்கை தலைவரை பார்த்தீங்கன்னா
பொது தலைவராக மாற்றுறதுக்கு நம்ம தலைவர் எவ்வளோ தூரம் மெனக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கார்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாலை போட்டார். அன்னைக்கு நான் மாலை போட்டேன் பாயின்னு சொல்லலை, தமிழ்நாடு முழுக்க நம்ம தாவேகா தொண்டர்கள் எல்லா இடத்துலையும் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுங்க, அம்பேத்கர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு தாவேகா பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஜெயந்தி, அம்பேத்கர் பிறந்த நாளை சொல்கிறேன், அன்னைக்கு தாவேகா கொண்டாடின விடத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே திரும்பி பார்த்துச்சு. எப்போ அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய மரியாதையா, இவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி தலைவராக பார்த்தாங்களே, சின்ன சின்ன பசங்க இவ்வளோ தூரம் வந்து செய்கிறாங்களே, என்ன காரணம்? விஜய் சொன்னாருங்க செய்கிறவங்க, விஜய் சொன்னாருங்க செய்கிறாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் இந்த தமிழக அரசியல் களத்தில் எந்த ஒரு அரசியல்வாதி செய்யாத ஒரு வேலை அம்பேத்கரை பொது தலைவராக மாற்றுற வேலை. இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தீர்க்கமாக துணிஞ்சு நின்று இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார். தன்னுடைய பொது நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட தலைவராக, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களோட நிகழ்ச்சி தான் என்னுடைய முதல் பொது நிகழ்ச்சின்னு சொல்லி காலமானாலும் பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு அரசியல் களத்துக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் தான் கலந்துப்பேன் அப்படிங்கிறதுல ஆழமாகவும் தெளிவாகவும் இருந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பொது தலைவராக மாற்றுவேன் அப்படிங்கிற தீர்க்கமான சிந்தனையில் தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் உறுதிப்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. அஞ்சாவது பிரதானமான விஷயம் என்ன தெரியுமா? உண்மையான பி டீம் யாருங்கிறது தமிழக அரசியல் களத்தில் நிறுவுற ஒரு தலைவராக நம்ம தலைவர் தான் இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபியோட பி டீம் திமுக தான் அப்படிங்கிறத ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்காரு. சும்மா போகிற வாக்கில் இவங்க தான் பி டீம் சொல்லிட்டு போல, ஜாதிவாரி கணக்கெடுப்பில் உன் செயல்பாடு இப்படி இருக்கு, உன் செயல்பாடு இப்படி இருக்கு, ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீ வழக்கு இப்படி போடல, நீ இந்த மாதிரி வழக்கு போடுற, அரசின் வழக்காக போடாமல் திமுகவோட வழக்கை நீங்கள் இந்த பக்கம் நடத்துறீங்க, ரெண்டு பேரும் கூட்டு கலவாணியாக இருக்கீங்க, உங்கள் மேலே இவர் ஊழல் வழக்க போகிறாரு, டெல்லியில் போயிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரீங்க, ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறத தன்னுடைய மாநாட்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தன்னுடைய அறிக்கையை அத்தனையிலுமே எழுத்துப்பூர்வமாக தன்னால் முடிஞ்ச மேடைகளில் வார்த்தை பூர்வமாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அன்னையர் நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. திமுக தான் எல்லாரையும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது கமலஹாசன் வரும்போது கமலஹாசன் பி டீமுங்க, சீமான் வந்து இருக்கும்போது சீமான் பி டீமுங்க, தாவேக்கா வந்தால் தாவேக்கா பி டீமுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் இருந்த அத்தனை கட்சியும் பிஜேபியோட பி டீம் சொல்கிற திமுக தான் உண்மையான பி டீம் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக தினந்தோறும் தன்னுடைய அறிக்கையில் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஆழமாகவும் தெளிவாகவும் தன்னுடைய சிந்தனையை விதைச்சு ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி மக்களையும் சிந்திக்க வச்சிட்டார் நம்ம தலைவர். தன்னுடைய அறிக்கை மூலமாக ஒரு விஷயத்தை ஆழமாகவும் தெளிவாகவும் உண்மைத்தன்மையோட தெளிவான வார்த்தைகள் மூலமாக நிரூபிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாக இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து ஃபைனலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இது ஒரு விளம்பர அரசு அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக விஜய் அண்ணா உருவாக்கிட்டு இருக்கார். இது உண்மையும் கூட. அதாவது பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ச்சியாக விளம்பரம் மட்டும்தான் பண்ணுது, வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஜூனியர் விடோட இந்த ஒரு பிக்சரே ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா விளம்பரம் எங்கெங்கே பண்ணுதோ அங்கெல்லாம் விஜய் அண்ணா கண்டிப்பார். ஞானசேகரன் வழக்கில் நாங்கள் தான் தீர்ப்பு வாங்கிட்டோம்னா இல்லை ஹைகோர்ட் அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் வேலை பார்த்தாப்புல. பொள்ளாச்சி வழக்கில் நாங்கள் தான் நீதியை உறுதி செய்யணும்னா இல்லை அந்த அடிப்படை நீதிக்கு 6 வருஷம் ஆகிப்போச்சு, இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அடிப்படை நீதியை நான் வேகமாக உறுதி செஞ்சுட்டேன்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியாயம் சொல்லி விளம்பரம் பண்ணாதே அப்படிங்கிறத அங்கேயும் கண்டிச்சார். பட்ஜெட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தை மட்டும் மேலே விளம்பரத்துக்கு வைக்காதப்பா, கீழே மேட்ரு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் பேசுனாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த திமுக அரசு விளம்பரம் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து இது விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் விஜய் அண்ணா பதிவு செய்கிறாங்க. தன்னுடைய கட்சி ஒரு விளம்பர மாடல் கட்சியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறேன், மக்களை சந்தித்து மக்களோட உணர்வுகள் மூலமாக நம்ம கட்சியோட அந்த அடுத்த கட்ட செயல்பாடுகள் சார்ந்த நம்மளுடைய செயல் திட்டங்கள் சார்ந்த அந்த அறிக்கைகள் அத்தனையுமே வெளியே வரும். தாவேக்காவோட வாக்குறுதிகள் எப்படி இருக்குன்னா மக்கள் சந்திப்புக்கு அப்புறம் தான் தாவேக்கா வாக்குறுதி கொடுக்கும். ஏன்னா மக்களை நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மக்களுக்கு உண்மைக்குமே என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்ச பிறகு தான் என்னால் வாக்குறுதி கொடுக்க முடியும். அதே நேரத்தில் மக்களை சந்திக்காமல் இங்கே உட்காந்துட்டு இதுதான் விஷயம் எழுதுறவங்க விளம்பர மாடல் அரசாக தான் இருப்பாங்கிறத நம்ம தலைவர் ஆழமாக சொல்கிறார். அதே நேரத்தில் தாவேக்காவோட கூட்டணிக்கு என்னப்பா பதில் வச்சிருக்கேன்னா, கூட்டணி இங்கே உட்காந்து முடிவு பண்ணுறது கிடையாதுங்க, மக்கள் முடிவு பண்ணணும். எனக்கு திமுகவோடையும் பிஜேபியோடையும் கூட்டணி கிடையாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லி வேறு எந்த திசையில் நான் பயணிக்கணுங்கிறத இங்கே உட்காந்து நான் முடிவு பண்ண மாட்டேன். மக்களை சந்திக்கும் போது மக்களே எனக்கான பாதையை உருவாக்கி தருவாங்கன்னு சொல்லி மக்களை நம்பும் தலைவராக இருக்காரு. விளம்பர மாடல் அரசுக்கு எதிரான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த அரசியல் தான் பண்ணணும், மக்களுக்கான அரசாக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி மக்கள் அரசு அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் பதிவு செய்கிறாரு. இந்த அரசு பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர மாடல் அரசுங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாங்க. பரந்தூர் ஆரம்பித்து விளம்பர மாடல் அரசு வரைக்கும் நம்ம தலைவர் உருவாக்குற பிரச்சாரங்கள் அத்தனையுமே 100% உண்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊழலை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதே நான் ஆவணப்படுத்தணும்னு விரும்புகிறேன். அதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட அரசியல் புரியாமல் தேவையில்லாத அந்த டெம்ப்ளேட் விமர்சனங்களை நம்ம தலைவரை நோக்கி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்க்கலாம். நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.